بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்துயர்வதில், பின்பற்றுவதில், எண்ணத்தை உறுதிப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை அதை கொண்டு வரக்கூடியது, வருத்தக்கூடியது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் தரக்கூடியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆல இம்ரான் 31வது வசனத்திலே قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. நபியே, நீர் பகிரங்கமாக மக்களுக்கு அறிவிப்பீராக, உண்மையிலே அல்லாஹுவை நீங்கள் நேசிப்போர்களாக இருந்தால் தன்னை பின்பற்றும்படி என்னை பின்பற்றுங்கள், நபிகளாரை பின்பற்றுங்கள். அல்லாஹு தஆலா உங்களை நேசிப்பான், உங்களை விரும்புவான், மேலும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான். அவன் அல்லாஹ் மன்னிப்பாளன், கருணையாளன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளாரை பின்பற்றுவதிலேதான் ஒரு செயலுடைய சலாஹியத், சீர்திருத்தம் இருக்கின்றது. அதுதான் நபிகளாருடைய பூர்ணத்துவமான வழிமுறையாக இருக்கும். அது வழிமுறையிலேயே சிறந்ததாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன் அஸ்தகல் ஹதீதி கிதாபுல்லாஹ், செய்தியிலே மிக உறுதியானது, உண்மையானது அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய திருமறை. வஹைருல் ஹதி, நேர்வழியிலே சிறந்தது நபிகளாருடைய வழிமுறை. வஷருல் உமூரி முஹ்ததாத்துஹா, விடயங்களிலே மிக கெட்டது, புதிதாக உருவாக்கப்பட்டதாக இருக்கும் என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளாரை பின்பற்றுவதென்பது நபிகளாருடைய செய்தியை உறுதிப்படுத்துவது, உண்மைப்படுத்துவது, நபிகளாருடைய கட்டளைக்கு வழிபடுவது, நபிகளார் விலக்கியவைகளை தவிர்த்து கொள்வது, இதான் நபிகளாரை பின்பற்றுவதாக இருக்கும். இந்த விடயம் கொள்கை ரீதியிலே இபாதத், வணக்க வழிபாடுகள், முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் விடயங்கள், ஒழுக்க நடைமுறைகள் அனைத்திலேயும் இந்த நிலை இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதத்திலே நீங்கள் நபிகளாருடைய முஹப்பத்தை, நேசத்தை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும், அத்தாட்சிப்படுத்த வேண்டும். நீங்கள் நேர்வழியில் நின்றும் ஆகுவதற்காக வேண்டி உண்மையிலேயே நபிகளாரை பின்பற்றுபவர்களாக ஆகுவதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் குர்ஆனிலே வத்தபிஊஹு லஅல்லகும் தஹ்ததூன், நீங்கள் அவரை, நபிகளாரை நீங்கள் பின்பற்றுங்கள், நிச்சயமாக நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் அராஃப் 158 வசனத்திலே குறிப்பிடுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நபிகளாருடைய வழிமுறையிலே, ரம்லானுடைய மாதத்திலே நபிகளாருடைய வழிமுறை வணக்க வழிபாடுகளின் வகைகளை அதிகப்படுத்துதல், அதிகமாக கொடை கொடுப்பது, தர்மம் செய்வது, உபகாரம் செய்வது, குர்ஆனை ஓதுவது, தொழுவது, திக்ர் செய்வது, இஅ்திகாஃப் இருப்பது நபிகளாருடைய ரமலானிய வழிமுறையின் உள்ளதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் அல்லாத காலத்திலே எடுக்காத முயற்சிகளை எல்லாம் ரமலானிலே அவர்கள் முயற்சி எடுப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யுவாசில் அஹ்யான, நோன்பை திறக்காமல் தொடராக விசால் செய்வார்கள், தொடர்ந்து நோன்பை பிடிப்பார்கள். ஃபயசில் யோம் பில் யோம் பிலா ஃபித்ரின், நோன்பு திறப்பதன்றி ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவர்கள் சேர்த்து பிடிப்பார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே,
நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதே நேரத்திலே சஹாபா பெருந்தகைகள் விசால் செய்வதை சேர்த்து தொடர்ந்து நோன்பு பிடிப்பதை நபிகளார் தடை செய்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஸ்துக ஹையதிக்கும், நான் உங்களை போன்றவன் அல்ல. இன்னி அபீது இன்த ரப்பி, நான் எனது இரட்சகனிடத்தில் ராத்திருக்கிறேன். யுத்இமுனி வயஸ்கீனி, எனக்கு ஒரு வகையான உணவும் ஒரு வகையான நீர் பதார்த்தமும் வழங்கப்படுகிறது என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விசால் தொடர்ந்து நோன்பு நோற்பதாக இருந்தால் ஒரு வழியை காட்டியிருக்கிறார்கள். ஒரு சஹரிலிருந்து அடுத்த சஹர் வரை அவர்கள் நோன்பை விசால் செய்யலாம் என்ற செய்தியை நபிகளார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சொன்னார்கள், லா துவாசிலு, நீங்கள் தொடராக நோன்பை நோக்க வேண்டாம். ஐயுக்கும் அராத யுவாசில, உங்களொருத்தர் தொடராக நோன்பு நோற்பதை நாடினால் யுவாசில் ஹத்த சஹர், சஹர் வரையும் அவர் சேர்த்து நோன்பு நோக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறப்பதை விரைந்து திறப்பார்கள். அது நபிகளார் வழிமுறை. அதை தூண்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் செய்வதை தாமதிப்பார்கள். சஹர் செய்வதை தாமதிப்பதிலே ஆசை ஊட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸாலுன் நாஸ் பிகைரின் மா அஜ்ஜல் ஃபித்ர, மனிதர்கள் நோன்பை நிறைவு செய்வதை விரைவுபடுத்தும் வரை மக்கள் நன்மையில் ஈடுபட்டவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு திறப்பதற்கு ஈத்தம்பழத்தை பிரயோகித்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய வழிமுறை. ஈத்தம்பழம் இல்லாத போது தண்ணீரினால் திறக்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகரிபு தொழுகையை தொழுவதற்கு முன்னால் நோன்பை திறப்பது அவர்களுடைய வழிமுறையாக இருந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு திறந்ததும் ذهبல் லமாஉ வபதல்லத்துல் உரூக் வஸபத்துல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹு தஆலா என்ற பிரார்த்தனை அவர்கள் ஓதுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய காலத்திலே அதிகமாக பிரார்த்தனையிலே நீங்கள் ஈடுபடுங்கள், முயற்சியிடுங்கள். அல்லாஹ்வின்பால் நீங்கள் பணிந்து ஆசையோடு அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹு தஆலா கேட்பவரின் பிரார்த்தனைக்கு விடையளிக்கின்றான். அல்லாஹ் அழைப்பு விடுக்கின்றான், யா பாகியல் கைர் அக்பில், நன்மையை தேடுபவனே முன்னோக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்ற செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வழிமுறைகள், ரமலானிலே விசேடத்துவமான வழிமுறைகள் இன்னும் பல இருக்கின்றன. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.